உனக்கே பதில் சொல்லணும். நீ யார் என்ன கேள்வி கேட்கற? எந்த அதிகாரி நீ யூடியூப்ல போட்டு பேஸ்புக் உனக்கு பதில் சொல்லிட்டு தான் திருப்பி இதே பொழப்பா போயிட்டு உனக்கு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்டான்னு கேட்பேன். நாளைக்கு பல்வேறு பதில் சொல்லிட்டு நானு உனக்கு வேலை பொழப்புல நீ கேள்வி கேட்டுக்கிறேன். நான் என்ன யார் கேட்கறாங்களோ அதிகாரி கிட்ட எல்லா டாக்குமெண்ட் கடைசியும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து கேட்கும் போது எல்லா டேட்டாவையும் கொடுக்க தயாரா இருக்கீங்க. ஏற்கனவே கொடுத்தாச்சு சார். இல்ல இவர் கொடுத்த பெட்டிஷனுக்காக ஏற்கனவே பல முறை கொடுத்தாச்சு. அத்தனை பேங்க் அக்கௌண்ட் அவங்க கொடுத்தாச்சு. இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம். ஓகேங்களா? எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னுடைய ஒட்டுமொத்த 100% சிஸ்டத்துல 5% 10% சொல்லிட்டு 1 by 1 வெளியே சொல்லி இது வரைக்கும் 30% தான் ரீச் பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்கிறதுவே இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் ஜெயலலிதா அம்மா அவங்களை விட பெரிய ஆள் கிடையாது. அப்படித்தானே? தொண்டர் இருக்கிற அவங்களே ஜெயில் வச்சுட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக போகுது. உண்மைங்களா இல்லீங்களா? அப்போ கூட்டம் கூட்டம் என்ன விட்டுருவாங்களா? எம்டியா உங்க தரப்புல இருந்து இதுக்கான ஒரு டேட்டா வச்சிருக்கீங்களா சார்? இத்தனை பேர் வந்து இந்த மெம்பரா இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் நாங்க கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட் வந்து இவ்வளவு நாங்க சேல் பண்ணிருக்கோம், இதுபடிதான் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம், தெளிவான டேட்டாஸ் எல்லாம் இருக்கா? யாருக்கு காமிக்கணும்? நானு கவர்மெண்ட் தான் காமிக்கணும். பப்ளிக் வைக்கணும். நானு சார் நான் என்ன சொல்றேன், அவருடைய கற்பனைக்கும் அதிபுஷ்டாத்தனத்துக்கும் நான் பதில் சொல்றதுக்கு விரும்பல. என் பிசினஸ்ல ஒரு விஷயத்த செய்யறேன், புரியுதுங்களா? அதுல நிர்வாகத்துக்காக அந்தந்த ஏரியால இருக்கிற ஜோனுக்கு அவங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி விஷயத்த வந்து இண்டிவிஜுவலா நீ ஜிஎஸ்டி எடுத்துக்க, இண்டிவிஜுவலா நீ வந்து அக்கௌண்ட் வச்சுக்க, அப்பதான் வந்து உனக்கு வர செலவு உனக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக நான் பிரிச்சு கொடுக்குறேன். இதுல எல்லாத்துலயுமே 1000 மாசம் ஒன்னாத பார்க்க இருக்கிறேன், புரியுதுங்களா? இது எப்படி தப்பா இருக்கும்? எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் தான், நானா பேங்க் நடத்தி இருக்கிறேன். இது எங்க தப்பு இருக்க போகுது? இதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி என்ன ரைட்ஸ் இருக்குது? பேசிக்க எங்க அப்பா கோடீஸ்வரர், ஓகேவா? எங்க மாமனார் கோடீஸ்வரர், சரியா? நான் ஆல்ரெடி செட்டில்டு. இந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே இனி திருடிட்டு போய் வயசு எனக்கு 51 ஆச்சு. என்ன பண்ண போறேன் நானு? சொல்லுங்க. என் பிள்ளை இங்க காலேஜ் படிச்சிருக்கா, செகண்டரி படிச்சிட்டு இருக்கா. ஓகே, ஒரு பிள்ளை 10 படிச்சிட்டு இருக்கா. விட்டு போட்டு எங்க வர போறேன் நானு? சார் என் நோக்கம் 2026 உலக வர்த்தகத்துல முதலிடத்துக்கு வருவேன் என்ற நோக்கம், புரியுதுங்களா? அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் சேனல்ல 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அடுத்து எனக்கு திட்டமே என்னன்னா, இந்த பினான்ஸ் இயர் முடிஞ்சதுமே எல்லா ஆப் கூட நான் வந்து எம்ஓஇ போட போறேன், புரியுதுங்களா? புக் மை ஷோ இருக்கா, அவங்க கூட பேசுவேன். ஏப்பா உங்க சேனல் உங்க ஆப் வழியா எங்க மெம்பர்ஸ் வந்து ஒரு படத்தை புக் பண்ணா எனக்கு என்ன தரும்னு கேட்பேன், எத்தனை பர்சன்ட் தரும்னு கேட்பேன். ஓகேங்களா? அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பார்க்கறதாச்சு, அந்த கம்பெனிக்கு பிசினஸ் எனக்கு லாபம். ஏற்கனவே 60 லட்சம் பேர் இப்ப இந்த விஷயம் மூலியமா விரைவில் 1 கோடி ஆயிரும். எனக்கு கொஞ்சம் லேட்டா நினைச்சேன், எல்லாம் சேர்ந்து 1 கோடி உடனே பண்ணி விட்டு நம்பிக்கை எனக்கு. சார் இப்ப கடந்த 2 நாளா வந்து மைவி3 ஆட்ஸ பத்தி அலிகேஷன் இருக்கு இல்லையா, அவங்க இந்த புகார் பதிவு கொடுத்தது, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, இது குறித்த முதல் கட்ட உங்களோட கருத்தை பதிவு பண்ணிடுங்க சார். அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கிறேன் சார். ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சுவலா வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு வந்து 2021 சார். சரிங்க சார். 2021 வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம ஆப்ல வந்து லான்ச் பண்ணி பீப்புளை கேதர் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2021 ஜூலை 1 ஆரம்பிச்சோம். சரி. டிசம்பர் மாசம் 2021 26ஆம் தேதி 1 lakh பீப்புள் கிராஸ் பண்ணோம். சரிங்க சார். 2022 ஜூன் மாசம் வந்து 5 lakh கிராஸ் பண்ணோம். ஓகே. 2020 டிசம்பர் மாசம் வந்து 10 lakh கிராஸ் பண்ணோம். ஓகே. 2024 ஜூலை 1ஆம் தேதி 50 lakh கிராஸ் பண்ணிருக்கோம், புரியுதுங்களா? சரிங்க சார். இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைல் ஸ்டோன். இந்த கேப் பாத்தீங்கன்னா புரியும், ஒரு நாள் ஏவரேஜ் எத்தனை உள்ள வர்றாங்க என்னங்க கால்குலேஷன்ல வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரிங்க சார். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி இன்னைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்று ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம். ஓகேங்களா? எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இத பத்தி யாருமே என்கிட்ட கேட்காம அவங்களா வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா வருத்தமான, சேம் டைம் வந்து மகிழ்ச்சியான உண்மை. ஏன்னா எப்படியா பேசுறாங்களே அப்படிங்கறதா அடுத்த விஷயம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், இப்ப விளம்பரம் பார்த்தா காசுன்னு சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா? விளம்பரம் பார்த்தா காசு. ஆனா ஆமா, யாருக்கு? நடிச்ச நடிகருக்கு, நடிச்ச விளையாட்டு வீரருக்கு கோடிக்கணக்குல ₹1 ₹2 கிடையாது. அதை காமிக்கிற டிவி சேனலுக்கு லட்சக்கணக்குல ₹10 ₹20 கிடையாது. செகண்டுக்கு ₹10 காசு உண்டா இல்லீங்களா? ஆனா வாங்குற நடிகருக்கோ அந்த காமிக்கிற சேனலுக்கோ அதுக்கு வருமானம் தரது யாருன்னா அது பாக்குற மக்கள் தான். ஆனா அது பாக்குற மக்களுக்கு ஒண்ணு கிடையாது. அவன் மாசமான ₹200 வந்து கேபிள் டிவி கொடுத்துதான் பாத்துட்டு இருக்கான். 200 ரீசார்ஜ் பண்ணி தான் யூடியூப் சேனல் ஏதாவது பாத்துட்டு இருக்கான். உண்மை இல்லீங்களா? நாம என்ன சொல்றோம், அவங்கதான் பாக்குறாங்கன்னு சொல்லும் போது அவர்களுக்கே ஒரு வருமானத்தை வந்து இந்த பகிர்ந்து கொடுத்தா ஏன் அவங்க பார்க்க மாட்டாங்க, ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா? அப்படி நம்ம யோசிச்சுதான் ஒரு சிஸ்டத்தை ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கிறதுக்காக வேலை செஞ்சு என்னுடைய ஒட்டுமொத்த 100% சிஸ்டத்துல 5% 10% சொல்லிட்டு 1 by 1 வெளியே சொல்லி இது வரைக்கும் 30% தான் ரீச் பண்ணிருக்காங்க. என்ன பண்றேங்கிறதுவே
ஓகே. இன்னும் என்னுடைய செயல் திட்டத்துல முழுமையான விஷயத்தை இன்னும் வெளியே சொல்ல. ஏன் சொல்ல அப்படின்னா, இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல இன்னும் சொல்ல போனா நான் ஆரம்பிச்சு 2021 அன்னைக்கு யாருமே எந்த யூடியூபரும் கேட்கல, எந்த பொதுநலவாதி என்ன கேள்வி கேட்கல. புரியுதுங்களா? சரி. ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுக்கலாம், இப்படி சொல்றீங்க எப்படி கொடுப்பேன்னு கேட்டிருக்கலாம். ஓகே. அப்படியே நான் டெவலப் பண்ணி 2023 மார்ச் வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்கல. ஓகே. 21 ஆரம்பிச்ச விஷயம். புரியுதுங்களா? இல்ல சார், இது ரிலேட்டடா இப்ப இது குறித்து நீங்க ஃபர்ஸ்ட் மதுரையில ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிதானே சார்? சொல்லி முடிச்சிரேன் சார். ஓகே. ஏன்னா இந்த கேள்வி அடுத்து வருங்கறனால இங்க இருந்து ஆரம்பிச்சா கரெக்டாங்கறனால விஷயம் நம்ம ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நீங்க அதை ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஓகே. கூடுதலா என்ன அப்படின்னா 2023 மார்ச்ல அது பிரச்சனை எனக்கு ஆரம்பிக்குது. ஏன்னு சொன்னா அன்னைக்கு தான் ப்ராடக்ட் லான்ச் பண்றேன். புரியுதுங்களா? ஓகே. அது வரை 2 ப்ராடக்ட் தான், ஃபேஸ் கேர் பேக்கும் ஆயுர்வேதிக் கேப்சூல் மட்டும் தான் எங்கிட்ட இருக்கே ஒழிய அது வரை வேற எந்த ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணல. சரி. பட் நான் டே ஒன்லயே லான்ச் பண்றது திட்டமிதம் கேட்டு தான் ஆப்ல பாத்தீங்கன்னா முதல் நாளே வந்து அதுல வந்து ப்ராடக்ட் வேல்னு ஒன்னு இருக்கும். ஓகே. அது எதுக்காக வச்சிருக்கிறேன்? ப்ராடக்ட் தரக்கு தான் வச்சிருப்பேன் நானு. ஓகே. சோ அது ஆல்ரெடி என்ன டே ஒன்லயே ஆப்ல இருக்கு. பட் அதுக்கான டைம் வந்து சார் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு மிஷின் வந்துச்சு. லட்சக்கணக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் வெளியிருக்குள்ள. சரி. ஆனா விக்கிறதுக்கு மிஷின் கிடையாது, மனுஷன் தான் வாங்கணும். அப்படிதாங்க. என்னன்னா ஒரு மெம்பர் ஆஃப் பீப்புளை வந்து கேதர் பண்ணி கட்டமைச்சிட்டு தான் ப்ராடக்ட் கொண்டு வரணும். அப்பதான் நம்ம ஸ்டோர் வரும், இமீடியட்டா வந்து பிசினஸ் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எல்லா பிசினஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லாஸ், அப்புறம் பிரேக் ஈவன், அப்புறம் ப்ராஃபிட்டும் போது இன்னைக்கு லாஸ்ல எல்லாம் பண்ணி வர்றதுக்கெல்லாம் மக்கள் தயாரா இல்ல, ரிஸ்க் அதிகம். ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக் ஈவன் இருக்கணும், இமீடியட்டா ப்ராடக்ட் ப்ராஃபிட்டா மாறணும்னு சொல்லும் போது கஸ்டமர் வேணும் இல்லையா? அதுக்காக தான் ஆப் மூலியமா ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு 60 லட்சம் பேர் எங்க மெம்பரு ஆன் ரெக்கார்டு பிளே ஸ்டோர்ல 50 லட்சம் பேர் சொல்லி வந்தாச்சு. 50 lakhs people சொல்லி பிளே ஸ்டோர்லயே இருக்கு. 50 lakhs வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க பிளே ஸ்டோர்ல. இப்ப என்னன்னா இப்ப இந்த விஷயத்துல என்னைக்கு ப்ராடக்ட் வந்தனோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே இவங்க அடுத்து பெருசா போறாங்கன்னு சொல்லும் போது ஏதாவது வந்து தேருமா இவங்க ஏதாவது பண்ணி போட்டு பார்த்து ஏதாவது வாங்கலாமாங்க சில விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுவனத்துக்கு ஏதாவது தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யூடியூப்லயும் பேஸ்புக்லயும். சரி. அப்ப என்ன நடக்குதுன்னா இவங்களா கூப்பிட்டு பேசணுமான ஒரு விஷயம் யோசிக்கும் இல்லைங்களா? அப்ப எனக்கு என்ன தோணும்னா ஒருவேளை இவங்களை கூப்பிட்டு பேசாதேன்னு சொல்றதுக்கு நம்ம ஏதாவது கூப்பிட்டு டீல் பேசணும்னா ஒரு நபரை டீல் பண்ணோம்னா நாளைக்கு லட்சம் பேர் கிளம்பிடுவாங்க. அப்படிதானுங்க? சரி. அப்ப நம்ம உண்மையா இருக்க வேண்டியது என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அது மக்களுக்கும், கேள்வி கேட்டா பதில் சொல்றது அரசாங்கத்துக்கு மட்டும்தான். இவங்களுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கண்டு கூட இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து இந்த விஷயத்த கொண்டு போய் புகாரா பதிவு பண்றாங்க. ஓகே. நீங்க சொன்ன மிஸ்டர் அசோக் சிங் இருக்காரு இல்லையா? ஆமா. இதுல அவரு தான் பெரிய ரோல் பிளே பண்றாரு. ஓகேங்களா? சரி. அவர் புகார் பதிவு பண்றாரு, புகார் மேல புகார் பதிவு பண்றாரு. அவர் என்ன பண்ணாரு, வீடியோ வந்து என்னோட MD4 போட்டிருக்கேன் சார். 1/2 hourல உள்ள அப்லோட் ஆகுது, நீங்களே பாருங்க. எல்லா விளக்கம் சொல்லியிருக்கேன். நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு FIR ஃபைல் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்ப அதிகாரி கூட விசாரிப்பாங்க தானே? ஆமா, கண்டிப்பா விசாரிப்பாங்க. பதில் நான் சொல்ல போறேன். ஓகே. அதுக்கான பதில் நான் சொல்ல போறேன், அவ்வளவுதானே? சார் இவர் கொடுத்து இந்த அத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கும் விசாரிக்காம இல்ல, நான் போகாத டிபார்ட்மெண்ட் இல்ல, பாக்காத அதிகாரி இல்ல. இல்ல சார், இப்போ FIR ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இப்போ உங்கள்ட்ட விசாரணை நடத்துறாங்க, நீங்க விளக்கம் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இதை கடந்து ஏன் இத்தனை மக்களை நீங்க ஒன்று திரட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அதாவது திரும்ப சொல்றேன் சார், அதாவது அந்த நபர் வந்து தன்னெழுச்சியா மக்கள் கூண்டத ட்விஸ்ட் பண்ணி ஏதோ நான் பிரஷர் போட்டு மக்களை வர வச்சேன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கட்டமைக்கிறார். ஓகேங்களா? ஓகே. நான் சிம்பிளா சொல்றேன், அதாவது இந்த விஷயத்தை ஒருவேளை நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த FIR இருந்து எனக்கு பாதுகாத்துக் கொள்ள பண்றேன்னு சொன்னா சார், இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி தலைவரோட நான் பெரிய ஆள் கிடையாது. ஓகே, உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் ஜெயலலிதா அம்மா அவங்க கூட பெரிய ஆள் தான் கிடையாது. அப்படித்தானே? சரி. தொண்டர் இருக்கிற அவங்களே இப்படி ஜெயில் வச்சாங்க, ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக போகுது. உண்மைங்களா இல்லைங்களா? அப்போ கூட்டம் கூட்டினா என்ன விட்டுருவாங்களா? அவ்வளவு தூரம் முட்டாளா நானு? சொல்றது புரியுதுங்களா? எப்படி கூட்டத்தை கூட்டினா விடுவாங்க? தப்புனா அப்படி ஜெயில தான் வைப்பாங்க. இன்னும் வம்பாகும். சும்மா இருக்கிற அதிகாரி சொல்லிட்டு மாதிரி ஆயிருமா இல்லையா? இவனே அதிகாரிகளை வம்பெழுத்து மாதிரி இது. ஓகே. எப்படி வந்து எனக்கு விடுவாங்க? நான் தப்பு பண்ணியிருந்தா இன்னுமே தான் நடவடிக்கை சிவில் ஆகும். ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா விட்டுட்டு போயிருவாங்களா? சரி. இல்ல இப்போ இல்ல நீங்க தன்னெழுச்சியான்னு சொல்றீங்க, நான் அந்த வாட்ஸ்அப் சாட்டோட ஸ்கிரீன்ஷாட்லாம் நாங்க போலீஸ்ட கொடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் தரப்புல சொல்றாங்க. சார் நான் என்ன சொல்றேன், 60 லட்சம் பேர் மெம்பர். சரிங்களா? சரி. இந்த மெம்பர் அவருக்கு ஃப்ரீ தான், யாருக்கும் காசு கிடையாது. யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம், யாரோ தெரிஞ்சவங்க சொன்னா சேர்ந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுல யாரோ ஒரு நபரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி. அதுக்கு நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம்? சொல்றது புரியுதுங்களா? நிறுவனம் நான் வந்து எங்க ஆபீஸ்ல சேனல் சொல்லிருக்கேனா? சரி. ஆபீஸ்ல கூப்பிட்டு வான்னு சொன்னா இப்ப 5000 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. சார் நான் திரும்ப சொல்றேன் சார், அது வந்து அதிகாரி செய்யற கடமை. ஓகே. அதாவது ஒரு சொல்லாம கொள்ளாம இடத்த வந்து எங்க கூட்டம் கூட்டினாலும் அனுமதி எல்லாம் பண்ணா வழக்கு போறதா செய்வாங்க. இது உண்மை. சரி.
அதை வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும். ரைட்டுங்களா? இது வந்து யார் தன்னச்சு வந்தாங்களோ அதை ஃபேஸ் பண்ண போறாங்க. அது நிறுவனம் எப்படி பார்க்கணும் பார்க்க போகுது. ஏன்னா இது நிறுவனம் டைரக்ட் அரேஞ்ச் பண்ண விஷயம் கிடையாது. இத்தனை விஷயம் சொல்லிட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கீம் சொல்றீங்க இல்லையா சார், மைவி3 ஆர்ட்ஸ், இந்த ஸ்கீம்ல 2 விஷயத்த அவர் வந்து கோட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இந்த முதலீடு பண்றது அப்படின்றதுன்றது பண்ணக்கூடாது. ஆர்பிஐ கீழே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ரிஜிஸ்டர் செய்ய மட்டும்தான் முதலீடு அப்படின்ற ஒரு ஸ்கீமே கொண்டு வர முடியும். என்னன்னா சார், இப்ப நீங்க வந்து இந்த சட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க முதலீடுன்ற பேர்ல முதலீடுன்னு சொல்லாம அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு ஒரு ப்ராடக்ட கொடுத்து இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டையை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன பண்ண போறேன் நானு? அடுத்து என்ன பண்ண வாங்கி என்ன பண்ண போறேன் நானு? நான் சொல்றது என்னன்னா, இப்படி சொல்றீங்க இல்ல, ஒரு பொருள் விக்கிறேன், அது வந்து இப்படி தப்பா விக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? வித்து என்ன பண்ண அடுத்து நான் அடுத்த கேள்வி இல்ல சார், நீங்க இந்த ப்ராடக்ட்ட நீங்க விக்கிறது இல்ல, நீங்க வந்து முதலீடுன்னு அமௌண்ட் வாங்கிட்டு. நான் என்ன சொல்றேன், நான் ஏற்கனவே பலமா சொல்லிட்டேன். ஒரு செல்போன் 200 ரூபாய்க்கு இருக்குது, ஒரு செல்போன் 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அப்படிதானே? ஓகே. எதை வாங்கலாம் யாரு முடிவு பண்ணணும்? சரி. அப்போ எனக்கு சொல்லுவீங்க 2 லட்சம் ரூபாய் போனுக்கு தப்புன்னு சொல்லுவீங்களா? 2 லட்சம் உள்ள என்ன தங்கத்தை செஞ்சுக்கிறேன், அதுவும் போன் தானே, அதுவே சிப்பு தான் இருக்கு. அதுக்குள்ள மெட்டீரியல் விலை என்ன எடை போட்டு பாத்துக்கலாமா? போய் கேட்க முடியுமா 2 லட்சம் விக்கிறேன்னு? இன்னொரு விஷயம் என்னன்னா சொல்றாரு சார், இப்போ இந்த கொரோனா டைம்ல கூட வந்து இம்யூனிட்டி பவர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மருந்துகளை வாங்கல. இப்ப என்ன தேவை இருக்கு? இப்ப என்ன சிம்பிள் சார். அதாவது என்னோட பிளான் பிரகாரம் நீங்க வந்து ஒரு கேள்வியை கேட்கறத விட ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுட்டு கேட்டா மட்டும் தான் அது கேள்விக்கு வந்து வேல்யூ இருக்கும். புரியுதுங்களா? சரி. ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு பேச்சாளர் பேசல ஒரு வார்த்தை பிடிச்சி பேச முடியுமா? ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட் தானே கேட்கணும். சரி. அந்த வகையில என் கம்பெனில சேர்ந்த 60 லட்சம் பேர் சேர்ந்து ஃப்ரீயா சேர்ந்தவங்க தான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். சரி. யாருக்கும் காசு வாங்கி சேர்த்துல, என் சிஸ்டத்துல காசு வாங்கி சேர்த்துல ஆப்ஷனே கிடையாது. சேர்த்தினாலும் ஃப்ரீ தான், சேர்ந்தாலும் ஃப்ரீ தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அடுத்தது, உள்ள டிராவல் பண்றவரு என்னோட சேனலை பார்க்கலாம் வேண்டாமா அவர் விருப்பம். ஓகே. அப்படி பார்த்தாருன்னா முதல்ல டிகிரி நான் ஒரு வீடியோ பேசுவேன், அந்த வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் விளம்பரத்துக்குள்ளேயே போக முடியும். புரியுதுங்களா? ஓகே. அந்த வீடியோ சும்மா பேருக்கெல்லாம் பார்க்க முடியாது. வீடியோ பார்க்கும்போது இடையில வந்து நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லி திரும்ப பாப்பப்ல கேள்வி கேட்கும். அந்த கேள்வி எஸ் கொடுத்தா மட்டும் தான் அடுத்து கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி ஓடும். நீங்க பாக்குறது உங்க சௌரியம், ஆனா பார்த்தா ப்ராப்பரா பார்க்கணும். அதான் விஷயம். ஓகேங்களா? அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட்வைஸ் ஆப்ஷனுக்குள்ளேயே போகுது. அதுல அட்வைஸ்மெண்ட்ல என்னோட ப்ராடக்ட்ஸ், என்னுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ப்ராடக்ட் இமேஜ், அதோட தன்மை நன்மை பத்தி எல்லாம் என் சேனல் ஓடும். என் ப்ராடக்ட் நான் ப்ரோமோட் பண்றேன். புரியுதுங்களா? அத பாக்குற மக்கள் ஒரு பேஸ்ட் வருதா, ஏதோ பேஸ்ட் வாங்குறோம், நம்ம பேஸ்ட் வாங்க ஒரு பேஸ்ட் வாங்கி பார்த்தாங்கன்னா நல்லா வந்து திரும்ப வாங்குவாங்க தானே. சோ என்னுடைய ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்றதுக்காக ஒரு சேனல் நான் வச்சிருக்கேன். அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் ஏதோ நடிகருக்கு கொடுத்து இதை பல்லு விளக்க சொல்லி ஏதோ நடிகருக்கு கொடுத்த விஷயத்துக்கு வந்து சேனலை காமி சொல்லி செகண்டுக்கு 10 ரூபா பணம் கொடுத்து மக்கள் செல்போன் அது வந்து சேனல் மாத்தியோ அதை வந்து பார்க்காம இருக்கோ வாய்ப்புங்கிறதுல ரிஸ்க் எடுக்காம 100% பார்க்கும்போது அந்த பல கோடி ரூபாயில ஒரு சில 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா என்ன தப்பு இருக்குதுல? இது என்ன பண்றேன்னா, ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுக்குறேன். யாருக்கு? என்னுடைய ஜாயினிங் மெம்பருக்கு. ஃப்ரீயா சேர்ந்தாங்க இல்லையா ஓப்பனிங் மெம்பர், அவர் கொடுக்குறது 5 ரூபாய் தான். அதுல 4000 ரூபாய் ஒரு கணக்கு வந்து வேலட் ஆட் 50 டூர் வேலட் கூட போயிடும். புரியுதுங்களா? அந்த 4000 ரூபாய் தொகையை டெய்லி ஏர்ன் பண்ணலாம் வேண்டாம் அவர் முடிவு பண்ணலாம். நேற்று பார்க்கல ஏன் பார்க்கலன்னு கேட்க மாட்டோம். இன்னைக்கு பார்த்தாரு ஏன் பாக்குறேன்னு கேட்க மாட்டோம். அவருக்கு விருப்பம் தான் பார்க்கலாம். ஏன்னா முழு சுதந்திரம். உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னா வேணும்னா பார்க்கலாம், வேண்டாம் தானே. ஓகே. இப்போ ஜென்ரலா ரொம்ப சிம்பிளா உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, சரி ஓகே, இது வரைக்கும் எல்லா மக்களும் வந்து நாங்க பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா. எம்டியா உங்க தரப்புல இருந்து இதுக்கான ஒரு டேட்டா வச்சிருக்கீங்களா சார்? இத்தனை பேர் வந்து இந்த மெம்பரா இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் நாங்க கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட் வந்து இவ்வளவு நாங்க சேல் பண்ணிருக்கோம், இதுபடிதான் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம், தெளிவான டேட்டாஸ் எல்லாம் இருக்கா? யாரு காமிக்கணும்? நானே கவர்மெண்ட் தான் காமிக்கணும். பப்ளிக் வைக்கணும் நானே. சார் நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன். ஓகே. எல்லாமே அக்கௌண்ட்ல தான் வாங்குறேன். ஓகே. எல்லாமே அக்கௌண்ட்ல கொடுக்குறேன். இது கிளியரா? ஓகே. அப்ப என் டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும் தானே. நான் எல்லாம் ரகசியமா பணம் வாங்கி மூட்டை வச்சுக்கிறேன், ரகசியம் வெளியே கொடுக்குறேன்னா வந்து போனதும் தெரியாது. எல்லாமே அக்கௌண்ட்ல வாங்குறேன். இதுலதான் இன்னொரு அலிகேஷன் என்ன வருது அப்படின்னா, அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்டோ இல்ல ஒரு ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணல. அக்கௌண்ட் தானே. நான் என்ன கேக்குறேன் சார், நான் என்ன சொல்றேன் சார், ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனுக்கு மேல போனாதான் இந்த சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் வந்து இதுல இன்க்ளூட் ஆகும், சட்டத்துக்கு கீழே வருவாங்க. இதுல இருந்து தப்பிக்க தான் வந்து அவங்க பல அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றாங்க, பல ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாரு.
சார் நான் என்ன சொல்றேன், அவருடைய கற்பனைக்கும் அதிபுஷ்டாத்தனத்துக்கும் நான் பதில் சொல்றதுக்கு விரும்பல. ஆனா இந்த கேள்வியை சிம்பிளா கடந்து போகாம நான் பதில் சொல்லிட்டு போறேன். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தருக்கு வேலை போல எல்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டே நானு ஒரு கேள்வி பொருளாதார குற்றப்பிரிவுல இருந்து எங்களுக்கு இதை சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாரு அவரு. சார் அந்த குற்றப்பிரிவு நான் போயிட்டு தான் வந்தேன். அந்த கேள்வி அவங்க எனக்கு கேட்டு பதில் கொடுத்துருப்போம் நானு. இப்ப இந்த கேள்வி எனக்கு சார் அவங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு கேட்க மாட்டாங்களா? சார் அங்க வந்தவர் சொல்லும் போது அங்க போன எங்கிட்ட இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா சார்? அவங்க என்ன விட்டுருவாங்களா? இவரு மட்டும் தான் கேட்பாங்களா? நான் போய் நிக்கும் போது என்னையும் தான் கேள்வி கேட்பாங்க. நான் பதில் சொல்ல வந்திருப்பேனா? சார் இன்னைக்கு பிசினஸ்ல ஒரு விஷயத்த செய்யறேன். புரியுதுங்களா? அதுல நிர்வாகவஸ்திக்காக அந்தந்த ஏரியால இருக்கிற ஜோனுக்கு அவங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி விஷயத்த வந்து இண்டிவிஜுவலா நீ ஜிஎஸ்டி எடுத்துக்க, இண்டிவிஜுவலா நீ வந்து அக்கௌண்ட் வச்சுக்க, அப்பதான் வந்து உனக்கு வர செலவு உனக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக நான் பிரிச்சு கொடுத்துக்கிறேன். இதுல எல்லாத்துலயுமே 1000 மாசம் ஒன்னாத பார்ட்னர் இருக்கிறேன். புரியுதுங்களா? இது எப்படி தப்பா இருக்கும்? சார் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, ஏன் 2 அக்கௌண்ட் கேட்பீங்களா நீங்க போய்? சார் என்னுடைய நிர்வாகஸ்திக்காக இன்னைக்கு நிர்வாகம் டெவலப் ஆக ஒரு விஷயம் வரும்போது யாரு வந்தாங்க யாரு போனாங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பணம் கட்டிக்கா சொன்னாருன்னா அப்ப செக் பண்ணி பார்த்தா அவருக்கு அப்டேட் கொடுப்போம். நானு பணம் கட்டி சொல்லி சொல்லும் போது புரிஞ்சுங்க. நான் சொல்றது என்னன்னா சிம்பிளா புரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து மெம்பர்ஸ் வரும்போது நான் பணம் கட்டியிருக்கேன், எனக்கு பொருள் கொடுங்க, 10 அக்கௌண்ட் கட்டிக்கலாம் வச்சுக்கல, அவர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பாரு. அனுப்பலாம்னு சொல்லும் போது எப்படி செக் பண்றது? நான் ஒரே அக்கௌண்ட் எத்தனை லிஸ்ட் எப்படி செக் பண்றது? நானு அப்ப அது ஏரியா இருந்தாலும் அவங்க செக் பண்ணிக்குவாங்க. அதையே எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் தான், நானா பேங்க் நடத்திட்டு இருக்கிறேன். இது எங்க தப்பு இருக்க போகுது? இதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி என்ன ரைட்ஸ் இருக்குது? அரசாங்க உரிமை தானே இது. எல்லா டேட்டா எல்லா தெளிவுகளுமே உங்கள்ட்ட இருக்கு. சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து கேட்கும் போது எல்லா டேட்டாவையும் கொடுக்க தயாரா இருக்கீங்க. நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு சார். கொடுக்கறதுக்கு இல்ல, இவர் கொடுத்த பெட்டிஷனுக்காக ஏற்கனவே பல முறை கொடுத்தாச்சு. அத்தனை பேங்க் அக்கௌண்ட் அவங்க கொடுத்தாச்சு. இல்ல சார், அரசு மறுபடியும் கேட்கும் போதும் கொடுத்துதானே ஆகணும். அதனால கேட்கிறேன். இதுக்கு ரெடி நான் என்ன பிரச்சனை இப்போ? பிரச்சனைக்கு போகுது சார். நான் என்ன சொல்றேன், அதாவது என்ன கேட்கறேன்னா ஒரு உரிய அதிகாரி கேட்டா பதில் சொல்லி தான் ஆகணும். நானு கண்டிப்பா சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? நான் ஏன் சொல்லாம போறேன்? என்கிட்ட எல்லாம் இருக்குதான், நான் ஏன் சொல்லாம போறேன்? இப்போ அவர் கேட்கறாரு ஜிஎஸ்டி கிடைக்கிற, உனக்கே பதில் சொல்லணும். நீ யாரு என்ன கேள்வி கேட்கற? எந்த அதிகாரி? நீ யூடியூப்ல போட்டு பேஸ்புக் உனக்கு பதில் சொல்லிட்டு தான் திருப்பி இதே பொழப்பா போயிட்டு இன்னைக்கு வந்து நீ ஜிஎஸ்டி கேட்டான்னு கேட்பேன், நாளைக்கு பல்வேறு பதில் சொல்லி போனோம். நானு உனக்கு வேலை போல நீ கேள்வி கேட்டுக்கிறேன். நான் என்ன யாரு கேட்கறாங்களோ அதிகாரி கிட்ட எல்லா டாக்குமெண்ட் கடைசி ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு சார். நான் திரும்ப கேட்கறேன், என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹிமாச்சல்ல இருந்து பாதி வருது, ஹிமாச்சல் ஹரியானால பாதி வருது, பாதி வந்து பாண்டிச்சேரி வருது. புரியுதுங்களா? அப்படி இத்தனை ப்ராடக்ட் வருதும் போது அத்தனைக்கு இவே பில் எல்லாம் வர முடியுமா? வித்தவுட் ஜிஎஸ்டி இவே பில் போட முடியுமா? சரிங்க சார். இந்த அடிப்படை அறிவுலாம் என்னத்த வக்கீல் பிடிச்சி கேள்வி கேட்கறாரு நான் தெரியல. கேட்டே கிட்டும், எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என் கம்பெனி நல்லா ப்ரமோட் பண்றாரு, பண்ணிட்டோம். ஐ அம் ஹாப்பி. ஃபைனலா வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விதமான வழக்கு சார்ந்தும் சரி, விசாரணைக்கும் சரி, எல்லா விதமான இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க. அது அடிப்படை கடமை சார், செஞ்சுதான் ஆகணும். எங்க எஸ்கேப் ஆகி போக முடியும்? எல்லாத்தையும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே சார், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார். இன்னைக்கு வந்து நான் திரும்ப சொல்றேன், பிரபலம்னு ஆனாலே ப்ராப்ளம் வரத்தான் சார் செய்யும். 4 பேர் நோட்டதான் செய்வாங்க. சோ அரசு அதிகாரி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா அவங்க கூப்பிடுற கேள்விக்கு பதில் சொல்றதும் அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் கொடுக்கறதும் அதான் முறை. அதான் செய்ய போறேன். ஓகே. இன்னொன்னு சொல்றேன், வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டா எதுவுமே பண்ண முடியாது, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. அங்க போய் என்ன பண்ண போறேன்? நானு வெளிநாட்டு தப்பிச்சு போய் என் காம்ப்ளெக்ஸ் இங்க இருக்குது, என் வீடு இங்க இருக்குது, நான் வெளிநாட்டு போய் என்ன பண்ண போறாங்க? போய் பைத்தியம் சொத்து போறேன் நானு. சரி இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன். தப்பிச்சு போய் என்ன பண்ண போறேன்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல, நீங்க தப்பிச்சு போறதுல அந்த தொகை இருக்கு இல்லையா, அவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரி, அத வந்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப சொல்றேன் சார், தந்திரி சொன்ன இப்ப சொல்றேன். பேசிக்கா எங்க அப்பா கோடீஸ்வரர், ஓகேவா? ஓகே. எங்க மாமனார் கோடீஸ்வரர், சரியா? நான் ஆல்ரெடி செட்டில்டு. இந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே இது திருடிட்டு போய் வயசு எனக்கு 51 ஆச்சு. என்ன பண்ண போறேன் நானு? சொல்லுங்க. என் பிள்ளைங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, செகண்டரி படிச்சுட்டு இருக்கா. ஓகே, ஒரு புள்ள 10 படிச்சுட்டு இருக்கா. ஓகே, விட்டு போட்டு எங்க வர போறேன் நானு? சார், என் நோக்கம் 2026க்குள்ள உலக வர்த்தகத்துல முதலிடத்துக்கு வருவேன் என்ற நோக்கம். புரியுதுங்களா? அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் சேனல்ல 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அடுத்து என்ன திட்டமே என்னன்னா, இந்த பினான்ஸ் இயர் முடிஞ்சதுமே எல்லா ஆப் கூட நான் வந்து எம்ஓஇ போட போறேன். புரியுதுங்களா? புக் மை ஷோ இருக்கா, அவங்க கூட பேசுவேன். ஏப்பா உங்க சேனல் உங்க ஆப் வழியா எங்க மெம்பர்ஸ் வந்து ஒரு படத்தை புக் பண்ணா எனக்கு என்ன தருவன்னு கேட்பேன், எத்தனை % தருவன்னு கேட்பேன். ஓகேங்களா? அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பார்க்கறதாச்சு, அந்த கம்பெனிக்கு பிசினஸ் எனக்கு லாபம். ஓகே, என்னால பண்ண முடியாதா? இது உலகமே வர்த்தகமே ஆப்ல நடக்குது. சோறு வேணாலும் ஆப் தான், கார் வேணாலும் ஆப் தான், ஒரு ஓலா புக் பண்றதுக்கு ஆப் தான் வேணும், சாப்பாடு ஸ்விக்கி புக் பண்றதுக்கு ஆப் தான் வேணும். உண்மைங்களா இல்லீங்களா? உண்மைதான். அப்படி இன்னைக்கு அமேசான் ஒரு ஆப், பிளிப்கார்ட் ஒரு ஆப், எல்லாமே ஆப்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு ஆப் உருவாக்கிட்டு அந்த விளம்பரத்தை ரீச் பண்றதுக்கு போராடுற ஆப்காரன். ஓகே, இன்னைக்கு என் ஆப்ல
ஏற்கனவே 60 லட்சம் பேர். இப்ப இந்த விஷயம் மூலியமா விரைவில் 1 கோடி ஆயிரும். எனக்கு கொஞ்சம் லேட்டா நினைச்சேன், எல்லாம் சேர்ந்து 1 கோடி உடனே பண்ணி விட்டு நம்பிக்கை எனக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். நேரம் ஒதுக்கி விளக்கம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார்.